அடே, ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் துள்ளிக்கிட்டு வருதுடே. அதனாலதான் நான் மரத்துல ஏறி உட்காந்துருக்கோம். அடே, கீழே போய் அடக்குங்க. மேலேயே அடக்கிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். ஜல்லிக்கட்டு காலை முட்டிக்கிட்டு வருது பாருங்க. இங்கேயும் முட்டிக்கிட்டு தான் வருது. தடிய வயிறு முட்டை குடிச்சா போய் காளைய அடக்குகிடே. காளைய அடக்க போனாலும் வயிற முட்டுமியா? அடே, உங்க வீரத்தை காமிக்கிறேன். எடடே, அடிச்சிட்டீங்க. நீ தானே வீரத்தை காமிக்க சொன்ன. அடே, கீழே போய் மாடு அடக்குகிடே. இப்படியே பேசி பேசி எங்க உயிரை வாங்குறதுக்கு கீழே இறங்குங்க. ஏன் மாடு ஏன் உயிரை வாங்குறதுக்கா? வாங்க, எல்லாரும் இறங்குவோம். செத்தா எல்லாரும் ஜாவோம். எல்லாருமா? இன்னைக்கு எவன் ரத்த காப்பு வாங்க போறானோ? என்ன கேப்டன் பரிசு கொடுக்கறாங்க? கட்டிலு, பீரோ, சைக்கிள், சோய்க்கிள்னு கிட்ட. மாடு அடக்கிறவனுக்கு தான் பொண்ணுன்னு சொன்னா ஈஸியா அடக்கிட மாட்டானுங்க. அதை விட இந்த காளையை அடக்குனாதான் டைவர்ஸ்னு சொன்னா எத்தனை பேர் அடக்கிடுவாங்க தெரியுமா? தம்பி விஜய், நீங்க ஒரு மாடை பிடிக்கிறது. மாடு பிடிக்கிறதெல்லாம் எனக்கு மஞ்ச தேய்ச்சி குளிக்கிற மாதிரிங்க. சிம்பிள். மஞ்ச தேய்ச்சி குளிக்கிறியா? ஏதாவது பஞ்சு பேசுறதுக்காக பேசாதையா. சரி, அப்ப நான் இந்த மாடை பிடிச்சா எனக்கு என்ன தருவீங்க? இந்த மாடை பிடிச்சா உனக்கு வெள்ளி குடம் கிடைக்கும். எனக்கு இந்த மாடை பிடிச்சிருக்கு. எங்க வெள்ளி குடம்? தாங்க தாங்க தாங்க. சரி, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் விருமாண்டி, நீங்க மாடு பிடிச்சது போதும். இவரை தயவு செஞ்சு அந்த மாட்டு கொம்புல மாட்டி விட முடியுமா? யோ விருமாண்டி, நீ மட்டும் எப்படியா இத்தனை மாட்டை பிடிக்கிற? எத்தனை தழும்பு இருக்கு வந்து எண்ணி சொல்லு. நெஞ்சில வீர தழும்பு. தவக்கு டவக்குட்டா இடுப்புல வாழ கலட்டவா. புரிஞ்சிருச்சு. இப்படி கத்துனா மாடி எப்படி குத்த கிட்ட வரும்? தாத்தா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பல்லு செட்டை காணோண்டா, இங்கதான் இருக்குன்னு சொன்னவனுங்க. பல்லு செட்டை காணோமா? எவனாவது ஜல்லிக்கட்டு இங்க நடக்குதுன்னு சொல்லிருப்பான். தாத்தா பல்லு செட்டு அங்க இருக்குது போலன்னு வந்திருப்பாரு. தாத்தா, இங்க பல்லு செட்டு தேடுனா பாடிக்கு தான் போகணும். மேடைக்கு போகணுமா? ஆமா, மேடைக்கு போங்க, கீழே வராதீங்க. மாடு வருதுல. ஏழை மாடு வருதா? மாடு என்ன சார் ஏழை பணக்காரன்? மாடு பிடிக்கிறதுக்கு பதிலா பேசாம மரத்திலே உட்கார்ந்துருக்கலாம். பேசாம நீ எங்க உட்கார்ந்தாலும் எனக்கு ஓகே தான்ப்பா. டேய், எவன்டா காலை பிடிக்கிறது? நாதான் சார், காலை பிடிச்சா பரிசு தரேன்னு சொன்னாங்க. இது என்ன அரசியலா? காலை பிடிச்சா பரிசு கிடைக்க? காளைய பிடிக்கணியா? ஓ, காளைய பிடிக்கணுமா? அது சரி, அது சரி. அவா காளைனா என்ன? காளைனா மாடியா? ஓ, காலனா மாடா? நான் மாடிக்கிட்டு நினைச்சேன். நீ எல்லாம் மாடி முட்டிதாயா சாவ போற. விரும்பாண்டி, பின்னாடி மாடு. காளை வந்து என் முதுக சொரிஞ்சு நிக்க. ஆமா, ஏன் சொரிஞ்சிட்டு போகுது? கொசு கிடைக்குது கேப்டன், அதான். ஆமாப்பா, இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடியல. இங்க வரு. கொசுனாலே நமக்கு அலர்ஜி. காளி சார், பேசாம இந்த மாட்டை கடத்திட்டு போய் பால் வியாபாரம் பண்ணி அப்புறம் பால் கோவா வியாபாரம் பண்ணி நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாமா? இது காளை மாடு முருகேசா. அப்போ நிலத்துல போட்டு உழுவோம். நம்ம கிட்ட எங்க நிலம் இருக்க? அப்ப நிலம் வேணும்னு கடவுள்கிட்ட தொழுவோம். தொழுதா உனக்கு நிலம் கிடைச்சிருமா? அப்ப கிடைக்கலடா அழுவோம். அதான்டா நடக்க போகுது. உங்க பேச்ச கேக்குறதுக்கு இந்த மாடு கிட்ட முட்டு வாங்கி செத்துடலாம் போல. கேப்டன், மாடு இந்த மாதிரி நேருக்கு நேரம் முட்டை வந்தா என்ன பண்றது? மாடு முட்டை வந்துச்சுன்னா கீழே தரையில படுத்துக்கங்க. தரையிலையா? கஷ்டம். பெட்டு கிடைக்குமா? மாடு முன்னாடி வந்து நில்லுங்க, பெட்டு கிடைக்கும். கேப்டன், இந்த மாட்டை பிடிக்கிறவங்களுக்கு தங்க காசாம், எப்படியாவது பிடிச்சிருங்க. ஆனா இந்த மாடு எல்லா ஜல்லிக்கட்டுலயும் ஒருத்தனையாவது குத்தாம விட்டதில்ல, பாத்துக்குங்க. என்னது? யாரையாவது குத்தாம போகாதா? கேப்டன், நான் உங்க பின்னாடி நிக்கிறேன். எப்படியாவது மாடு வந்து அடக்கிடுங்க பிளீஸ். நீ கவலைப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன். பின்னாடி வா. கேப்டன், அங்க பாருங்க, மாடு வருது, மாடு வருது. காளி சார், இங்க பாருங்க, மாடு கோப்புல எவனோ சவப்பு போயிட்டு அடிச்சிட்டு இருந்திருக்கிறான். அது அப்படியே ஓடி வந்துருச்சு பாருங்களேன். கேப்டன், இப்படியா டக்குன்னு துள்ளிக்கிட்டு விலகி போவீங்க? பாவம், உங்களுக்கு பின்னாடி இருந்த விஜய் தம்பியா மாடு குத்திடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், மாடு வரும்போது எவன்டா என் இடுப்பு குத்துனது? உங்க இடுப்புல ஒரு கொசு உட்காந்துருந்துச்சு கேப்டன். உங்களுக்கு கொசுன்னு அலர்ஜி தானே, அதான் ஒரு கையில பிரஸ் பண்ணி கொள்ளலாம்னு நான் தான் குத்துனேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. கொசுவை சொன்னேன். சாரிப்பா தம்பி, என்ன மன்னிச்சிடு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க கேப்டன். மாடு கிட்ட குத்து வாங்குறதெல்லாம் எனக்கு மாஸ்கோல சொத்து வாங்குற மாதிரி. மாட்டுக்கு என்னடா கொம்பு செய்வி விட்டுருக்கீங்க? அடுத்த தடவை அந்த மாட்டை ஜல்லிக்கட்டுல சேர்க்காதீங்கடா. ஏய் தம்பிகளா, எங்க போறீங்க? லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணாம போனீங்க. நீங்க மாடு முட்டி தாண்டி சாக போறீங்க.